நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் உரைநடை வடிவில். பகுதி 7. அரங்கேற்று காதை. மாதவி என்னும் ஆடல் மகள் சோழன் முன்னர் தன் திறமையெல்லாம் தோன்ற நாட்டியமாடினாள். அவள் அரங்கேறி தலைக்கோலம் பெற்ற பின்னர் கோவலன் அவளோடு உறவு கொண்டதும் அதனால் அவன் கண்ணகியை பிரிந்ததும் ஆகியவற்றை இப்பகுதி கூறுகின்றது. மாதவி. அழகிய பூம்புகார் நகரிலே சித்ராபதி என்ற கணிகையின் மகளாக பிறந்த நாடக மகளான மாதவி நாடக நன்னூலை நன்கு பயின்று நாடக அரங்கிலே உலகமே புகழும்படி அருமையான முறையில் ஆடுகின்றாள். அவள் ஆட்டத்தில் இயல், இசை, நாடகம் ஆகிய மூன்றுமே ஒளி பெற்று விளங்கின. நாடகத்தின் 11 வகை கூத்தினையும் தன் திறமையுள்ள ஆட்டத்தால் சோழ நாட்டு மக்கள் கண்டு களிக்க செய்தாள். நாடக அரங்கிலே அவள் தோன்றி ஆடியதை இளங்கோவடிகள் எண்ணும் எழுத்தும் இயல் 5ம் பன்னான்கும் பன்னின்ற கூத்து 11ம் மண்ணின் மேல் போக்கினால் பூம்புகார் பொன்தொடி மாதவி தன் வாக்கினால் ஆடு அரங்கின் வந்து என்று ஒரு வெண்பாவில் கூறுகின்றார். காண்போரையெல்லாம் தன் நாட்டியத்தால் கவரச் செய்கின்ற இந்த மாதவி யார்? அவள் வரலாறு என்ன என்பதை இனி காணலாம். முற்பிறப்பு வரலாறு. தெய்வத்தன்மை பொருந்திய பொதிய மலையில் வாழ்ந்த அகத்திய முனிவர் இந்திரன் மகனாகிய சயந்தனுடன் ஊர்வசிக்கும் சேர்த்து ஒருமுறை சாபம் தந்தார். அதனால் ஊர்வசி மண்ணுலகில் மாதவியாக பிறந்தாள். மாதவியாக பிறந்த ஊர்வசி தலைக்கோல் தானமாகிய நாடக அரங்கில் ஏறி நாட்டியம் ஆடினாள். வேணுவாக பிறந்த சயந்தனும் அவள் ஆடலுக்கு துணை புரிந்தான். சில காலம் கழித்து அவர்கள் சாப விமோசனம் பெற்று விண்ணுலகம் சென்றனர். அந்த மாதவி மரபிலே தோன்றியவள்தான் இந்த மாதவி ஆவாள். தாது அவிழ்கின்ற மலர்கள் புனைந்துள்ள சுருண்ட கூந்தலையுடைய இவள் சித்ராபதி என்ற கணிகையின் ஒரு தனி மகளாக விளங்கினாள். கூத்தும் பாடலும் ஒப்பனையும் என்று நாடக மகளிருக்கு உரியனவாக சொல்லப்பட்ட மூன்றினும் ஒன்றினும் குறைவுபடாமல் 7 ஆண்டு காலம் முறையாக பயிற்றுவிக்க பெற்றாள். இவளுடன் 12வது வயதில் இவளுடைய கலைத்திறனை இவளுடைய தாயான சித்ராபதி வீரக்கழல் அணிந்த சோழ மன்னனுக்கு எடுத்துக்காட்ட விரும்பினாள். அவ்வாறே செய்யவும் செய்தாள். அப்பொழுது கோவலன் செல்வ சீமானாக தன் தந்தையினும் செல்வ மிகுந்தவனாக வாழ்ந்து வந்தான். அவன் சோழன் அரசவையில் ஒரு மதிப்புமிக்க இடத்தை பெற்றிருந்தான். எனவே மாதவியின் நாட்டியத்திற்கு வரும்படி கோவலனுக்கு அழைப்பு வந்தது. அதனால் மாதவியின் நாட்டியத்தை காண அவனும் வந்திருந்தான். மாதவி ஆடல். கோவலன் முதலான பல்லாயிரக்கணக்கானோர் வந்தபின் அரசன் முன்னிலையில் மாதவி ஆட ஊர்வசியோ மேனகையோ ரம்பையோ என்று பார்த்தவர்கள் வியக்கும் வண்ணம் அழகுடன் வந்தாள். அப்பொழுது அவளுடைய ஆடலும் பாடலும் ஆனந்த கூத்தின் ஆடலோ தேவகானமோ என்று சொல்லும்படி இருந்தது. மாதவியின் கூத்திற்கு இயலமைந்த ஆடலாசிரியரும் யாழிலும் குழலிலும் தாளம் தவறாது பாடவல்ல இசை ஆசிரியரும் முத்தமிழ் வல்லோரும் அச்சபையில் அமர்ந்திருந்தார்கள். அவ்வரங்கத்திலே பூங்கொடி போன்ற மாதவி மின்னொளி கதிர் போல தோன்றி வலக்காலை முன்னே வைத்து நாட்டில் நன்மை பெருகவும் தீமைகள் அகலவும் வேண்டி தெய்வ பாடல்கள் பல பாடினாள். அப்பொழுது குழலின் வழியே யாழ் சென்றது, யாழின் வழியே மத்தளம் சென்றது. இவ்வாறு இசை கருவிகள் எல்லாம் பறவையும் அதன் நிழலும் போல ஒன்றாய் ஒலிக்க பாட்டும் கூத்தும் அவ்வரங்கத்திலே நிரம்பின. இதனை இளங்கோவடிகள் சூழ்கழல் மன்னர்க்கு காட்டல் வேண்டி இருவகை கூத்தின் இலக்கணம் அறிந்து பல்வகை கூத்தும் விளக்கினில் புணர்த்தும் என்கிறார். மிகுந்த சிறப்புடன் மாதவியின் ஆடலும் பாடலும் முடிந்தது. அரங்கத்தில் உள்ளவர் அனைவரும் நாட்டிய உலகத்திலிருந்து சோழ மண்டல அரசவைக்கு இறங்கினர். அதாவது தன்னிலை மறந்து மாதவியின் ஆடலில் லயித்திருந்தனர் என்பதாம். ஆடல் மகளிருக்கு பரிசளிப்பது அந்நாளைய முறை. ஏன் இந்நாளிலும் கூட. மன்னன் மாதவியின் மனம் மகிழ 1000 கழஞ்சு பொன் விலை மதிப்பு மிக்க மணிமாலை ஒன்றை கொடுத்தான். அதோடு தலைக்கோலி என்ற சிறப்பு பெயரையும் அளித்தான். கோவலன் மாதவியோடு செல்லல். மாதவி சோழன் கொடுத்த மணிமாலையை வாங்கி தனக்கு அணிவிப்பவருக்குத்தான் உரிமையுடையவள் ஆவதாக கூறி தன்னுடைய தோழி கூனி கையிலே கொடுத்தாள். பின்னர் புகார் நகரத்து செல்வர்கள் நடமாடும் அங்காடி தெருவிற்கு சென்று 1008 கழஞ்சு பொன்மதிப்புடையது இம்மாலை, அப்பொருளை கொடுத்து வாங்குபவர் எம் மாதவிக்கு உரியவனாவான் என்று கூறும்படி செய்தாள். அக்கூனியும் மாதவி சொல்படி புகார் நகரத்து வீதியிலே விலை கூறலானாள். மாதவியின் அந்த மணிமாலையாகிய மணமாலையை கோவலன் கூனி
கூறிய 1008 கழஞ்சு பொன்னை கொடுத்து வாங்கினான். கூனியுடன் தானும் மாதவியின் அரண்மனைக்குச் சென்றான். மாதவியின் கழுத்தில் அம்மாலையை அணிவித்து அவளுடன் கூடி மகிழ்ந்தான். அவளை தழுவுகின்ற போதே அவள் பால் காம மயக்கம் கொண்டவனானான். அவளை விட்டு பிரிவது என்பதையே எண்ணாது பெரு விருப்புடன் அவளுடன் எப்பொழுதும் கூடியிருப்பவனாயினான். இதனை இளங்கோவடிகள் விடுதலறியா விருப்பினனாயினன் என்ற அழகிய பொருள் பொதிந்த சொற்றொடரில் குறிக்கின்றார். விடுதலறியா விருப்பினனாயின அவன் குற்றமற்ற சிறப்பினுடைய தன் மனைவி கண்ணகியின் நினைவையே தன் உள்ளத்தில் கொள்ளாதவனாகி கண்ணகியை மறந்து, ஏன் தன் வீட்டையே மறந்து மாதவியின் வீட்டிலேயே தங்கலானான்.